பெருமை கொண்ட காகங்களின் மழைக்காலம். முன்பொரு காலத்துல நாப்பூருங்கிற ஒரு அழகான காடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப அன்பாகவும் நட்பாகவும் பழகி வந்தாங்க. அந்த காட்டுல ஒரு மாமரத்துல காகங்களோட வீடு ஒண்ணு இருந்துச்சு. காகங்கள் தங்கள் கிட்ட இருக்கிற மாமரத்தையும் தங்களோட வீட்டையும் ரொம்ப பெருமையா நினைச்சாங்க. இதனால அவங்க மற்ற பறவைகள் கிட்ட நட்பா பழக மாட்டாங்க. ஒரு நாள் ரொம்பவும் பசியா இருந்த புறா அந்த மரத்துல இருந்து பழுத்த மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. கே புறா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது எங்களோட மரத்துல இருந்து மாம்பழங்களை சாப்பிடாதீங்கன்னு? ராணி, இது என்னவோ உனக்கு சொந்தமான மரம் மாதிரி பேசுற. இந்த காட்டுல இருக்கிற எந்த மரமும் யாருக்கும் சொந்தம் கிடையாது. எல்லாமே இயற்கையா வளர்ந்ததுதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மரத்துல நாங்க தான் வீடு கட்டி இருக்கோம். அதனால இந்த மரம் எங்களுக்கு தான் சொந்தம். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் பழங்களை சாப்பிட விடு. நான் நிறைய இடங்கள்ல உணவு தேடிட்டேன். எனக்கு எந்த உணவும் கிடைக்கல. ஏன்னா உணவு கிடைக்கலன்னா பட்டினி ஆயிரு. நான் என்னோட மாம்பழத்தை தரமாட்டேன். இங்க இருந்து ஓடி போயிடு. நீ என்னைக்காவது என்கிட்ட உதவி கேட்டு வருவல்ல, அப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஹே புறா, உன்னோட உதவி எல்லாம் எனக்கு தேவைப்படாது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல காலுவ கூட்டிட்டு வந்து உன் மண்டைய உடைச்சிடுவேன் அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே புறா ரொம்ப வருத்தமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இந்த மாதிரியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் பறவைகள் எல்லாரும் ஒரு உயரமான மரக்கிளையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வானத்துல இருந்து மேகராணி பறவைகளை நோக்கி வந்தாங்க. மேகராணி, எங்களை சந்திக்க வந்திருக்கீங்க. ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஆமா பறவைகளே, ரொம்ப முக்கியமான விஷயம். என்கிட்ட நிறைய தண்ணீர் இருக்கு. அதனால இந்த முறை காட்டுல மழை ரொம்ப பயங்கரமா இருக்கும். இன்னும் 2 நாட்கள்ல நான் மழைய பொழிய போறேன். ஐயோ மேகராணி, எங்க காட்டுல ரொம்ப அதிக மழைய பொழியாதீங்க. எங்க காடு ரொம்ப பலவீனமா இருக்கு. இல்ல பறவைகளே, என்கிட்ட இருக்கிற எல்லா மழையையும் நான் பொழிஞ்சாதான் என்னால மறுபடியும் தண்ணீரை குடிக்க முடியும். அதனால எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லுங்க. எல்லாரும் மழைக்காலத்துக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகராணி அங்கிருந்து போயிட்டாங்க. எல்லாரும் வாங்க, நாம இப்பவே உணவை சேமிக்க தொடங்கலாம். நம்மளோட வீட்டையும் உறுதியா கட்டிக்கலாம். சரி மெட்டுவண்ணே, ஆனா போகிற வழியில நாம காகங்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம். மீனு, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அந்த காகங்கள் கிட்ட நாம எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். ஆனா புராண மேகராணி இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. நாம போகிற வழியில தானே அவங்க வீடு இருக்கு. நாம அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் உணவையும் மரக்கட்டைகளையும் தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. போகிற வழியில அவங்க காகங்களோட வீட்டுக்கு போனாங்க. கலு, ராணி, நாங்க உணவையும் மரக்கட்டைகளையும் தேடி போறோம். 2 நாட்கள்ல நம்ம காட்டுல பெரிய மழை வரப்போகுது. நீங்களும் எங்க கூட வாங்க. மரக்கட்டைகளை தேடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. நாங்க வரல, நீங்க போங்க. கலுவண்ணா, மேகராணி ரொம்ப கனமான மழை பெய்ய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அலட்சியமா இருக்காதீங்க, எங்க கூட வாங்க. ஹே மீனு, உனக்கு ஒருக்கா சொன்னா புரியாது. எங்க கிட்ட இவ்ளோ உறுதியான வீடு இருக்கு. சாப்பிடுறதுக்கு இவ்ளோ நிறைய மாம்பழங்கள் இருக்கு. நாங்க எதுக்கு மழைக்காலத்தை பத்தி கவலைப்படணும்? சரி சரி, உங்க மாம்பழத்தையும் வீட்டையும் நீங்களே வச்சுக்கோங்க. மழைக்காலத்துல எங்க கிட்ட எந்த உதவியும் கேட்டு வந்துடாதீங்க. நாங்க எதுக்கு வர போறோம்? நீங்க தான் மழைக்காலத்துல பசிக்குது மாம்பழத்தை கொடுன்னு எங்க கிட்ட வந்து கேப்பீங்க. இப்பவே சொல்லிட்டேன், யாரும் எங்க வீட்டுக்கு மாம்பழத்தை கேட்டு வரக்கூடாது. புரிஞ்சுதா? மீனு, இதுக்கு தான் நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன். இந்த காகங்களை நாம திருத்தவே முடியாது. வாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு மற்ற பறவைகள் எல்லாரும் மரக்கட்டைகளை தேடி அங்கிருந்து பறந்து போனாங்க. ரொம்ப தூரம் அவங்க காட்டுல நிறைய இடங்கள்ல மரக்கட்டைகளை தேடி பறந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க தேடியுமே எந்த பறவைகளுக்கும் எந்த மரக்கட்டைகளும் கிடைக்கல. சோர்ந்து போன பறவைகள் ஒரு மரத்து மேல வந்து உட்கார்ந்தாங்க. நாம இப்ப என்ன செய்யறது? மரக்கட்டைகளை வச்சு நம்ம வீட்டை சரி செய்யலன்னா நிச்சயமா இந்த மழைக்கு நம்மளோட வீடு ஒடிஞ்சு போயிடும். நண்பர்களே, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நாம மேகராணி கிட்ட போய் மழைய 2 நாட்களுக்கு தள்ளி வைக்க சொல்லலாம். நீங்க சரியாதான் சொல்றீங்க. இதை தவிர நமக்கு வேற வழி இல்ல. வாங்க, மேகராணி கிட்ட நாம போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா பறவைகளும் மேகராணி இருக்கிற இடத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. பறவைகளா, என்ன விஷயம்? எல்லாரும் என்ன தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க?
மேகராணி, நாங்க காட்டுல நிறைய இடங்கள்ல மரக்கட்டைகளை தேடி பார்த்தோம். ஆனா எங்களுக்கு எந்த மரக்கட்டைகளும் கிடைக்கல. நீங்க தயவு செஞ்சு 2 நாட்களுக்கு மழைய தள்ளி வைப்பீங்களா? ஐயோ பறவைகளே, அது முடியாது. என்கிட்ட நிறைய மழை நீர் இருக்கு. நான் மழைய பொழியலைன்னா வெடிச்சிடுவேன். அது இந்த காட்டுக்கு இன்னும் அதிக ஆபத்தை கொடுக்கும். அப்படின்னா இந்த மழை காலத்துல நாங்க எங்களோட வீட்டை இழந்துடுவோம். நாங்க என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க பறவைகளே, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு குடைய கொடுக்கறேன். அத உங்க வீட்டு மேல பொருத்தி வைங்க. அந்த இரும்பு குடை நிச்சயமா மழையில இருந்து உங்க வீட்டை பாதுகாக்கும். உடனே மேகராணியும் எல்லா பறவைகளுக்கும் ஒரு இரும்பு குடைய கொடுத்தாங்க. மற்ற பறவைகளும் அந்த குடைய தங்களோட வீட்டு மேல பாதுகாப்பா வச்சாங்க. 2 நாட்கள் கழிச்சு காட்டுல கடுமையான மழை பொழிய ஆரம்பிச்சது. அந்த மழையோட வேகம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால காகங்களோட வீட்டுக்குள்ள தண்ணீர் சொட்ட ஆரம்பிச்சது. ஐயோ காலு, இந்த மழை என்ன இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கு? மழை இப்படியே பெய்தா நம்மளோட வீடு சீக்கிரம் உடைஞ்சு போயிடும். ஆமா ராணி, எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. வா, மற்ற பறவைகள் இந்த மழைக்காலத்தை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பறவைகளும் தங்களோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போனாங்க. எல்லா பறவைகளும் தங்களோட வீட்டு மேல ஒரு இரும்பு கொடைய வச்சிருக்கிறத பார்த்த காகங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. காலு, பாத்தீங்களா? நம்ம கிட்ட சொல்லாம எல்லா பறவைகளும் ஒரு கொடைய வாங்கி வீட்டு மேல வச்சிருக்காங்க. வாங்க, இந்த கொடைய அவங்க எங்க இருந்து வாங்கினாங்கன்னு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு காகங்கள் பறவைகளோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. மீனு, உனக்கு இந்த இரும்பு கொடை எங்கிருந்து கிடைச்சது? எங்களோட வீட்லயும் தண்ணீர் சொட்டிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கும் ஒரு இரும்பு கொடைய தருவியா? காலு அண்ணா, இந்த இரும்பு கொடை மேகராணி தான் எங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நீங்க மேகராணி கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு கொடைய கொடுப்பாங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே காகங்களும் வேகமா மேகராணி இருந்த இடத்தை நோக்கி பறந்து போனாங்க. மேகராணி, எங்க வீடு இந்த மழையை தாங்க முடியாம தண்ணீர் சொட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு இரும்பு கொடைய கொடுங்க. காகங்களே, மற்ற பறவைகள் என்கிட்ட வந்த நேரம் நீங்க எங்க போயிருந்தீங்க? இப்போ என்கிட்ட எந்த கொடையும் இல்ல. ஏன் மேகமே, உன்கிட்ட கொடை இல்லைன்னா மழை பொழியறத நிறுத்து. என்கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க. என்ன கோபப்படுத்தினீங்க, நான் மொத்த மழையையும் உங்க வீட்டு மேலேயே பொழிஞ்சிடுவேன். மேகராணி இப்படி சொன்னதுமே பயந்து போன காகங்கள் தங்களோட காட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. காகங்கள் தங்களோட வீட்டை பாதுகாக்கிறதுக்காக மற்ற பறவைகளோட வீட்டுல இருந்த எல்லா இரும்பு குடையையும் எடுத்து தங்களோட வீட்டு மேல வச்சாங்க. அந்த இரும்போட கனம் தாங்க முடியாம காகங்களோட வீடு அப்படியே உடைச்சு போயிடுச்சு. ஐயோ, எங்களை காப்பாத்துங்க, யாராச்சும் எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. காகங்களோட சத்தத்தை கேட்டதுமே மற்ற பறவைகள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. எங்க வீட்ல இருந்த இரும்பு கொடைய நீங்க திருடிட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு நல்ல தண்டனை தான். உங்களுக்கு இது வேணும். தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எங்களால எழும்ப கூட முடியல. நாங்க உதவின்னு கேட்ட நேரம் நீங்க 2 பேரும் எங்களுக்கு எந்த உதவியுமே செய்யல. இப்ப நாங்களும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். வாங்க, எல்லாரும் நம்மளோட கொடையை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் தங்களோட கொடையை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. மற்ற பறவைகள் கிட்ட ரொம்பவும் கர்வமா நடந்துகிட்ட காகங்கள் தங்களோட தப்ப நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அன்னையில இருந்து அந்த குழந்தைங்க எல்லாரும் எந்தவித பயமும் இல்லாம அந்த மரத்தடி வாரத்துல ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். அருணா, ஆதிரா, ஜீவிதா, அபிநயா, பூர்ணம் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். இமித்தியாஸ், ஷஹா, ஃபாத்திமா, இஸ்ரத் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் லினு, சுதிக்ஷா, மஹிபன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நியாத்தி பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சஞ்சனா, அப்பு 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மதுமகி, நிவிதா ஸ்ரீ, ஷயம் சக்தி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அனேகா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் தேன் சிந்து, பிரமேஷ் குட்டி, ஸ்ரீ குட்டி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ராஜி, வினிஷா, ரித்தீஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய்.
ஹாய். விஜயஸ்ரீ ஜெயஸ்ரீ ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சர்வின் ராஜா, தென்னரசி, ஆதித்யா, நந்து, பிரியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜஸ்வந்த் பாப்பா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். குசேகன், கோகிலா, ஐஸ்வர்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரோகிணி, ஜித்தின், ஜுவான் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கிருஷிகா, கிரணிகா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் வெண்பா, வேதிகா, மெல்வின், பெவின், அனல்யா, அவந்திகா, பிரபு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹர்ஷா பாப்பா, விஸ்வேஸ்வர், ரிதா, ரித்வின் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் விஜித், ஹாய் சஞ்சித், நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.